விஷ்ணு வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு ஊர் வெளியில வாழணும்ட்டு தண்டனை கிடைச்சிருக்கு. விஷ்ணு அபர்ணா அவங்க பொண்ணு பல்லவியோட ஒரு நதி கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலங்காத்தாலே விஷ்ணு கூலி வேலை செய்யறதுக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருப்பான். வழியில பல்லவிய கூட அவளோட ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இருப்பான். இங்க வீட்ல அபர்ணா தனியா இருந்துட்டு இருந்தா. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவகிட்ட நிறைய நேரம் இருந்தது. அதனால அவ நதியில இருந்து மீன்களை புடிச்சிட்டு இருப்பா. தினமும் இப்படி மீன்களை புடிச்சு புடிச்சு அபர்ணா இந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு தன் கையாலேயே மீன்களை பிடிக்க முடியுது. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாளு, வீட்டுக்கு போய் மீன் வறுவலை செய்வேன். அபர்ணா அந்த நதியில இருந்து பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுத்தம் செஞ்சு சமைச்சிட்டு இருப்பா. இதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கு, இதோட ருசியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் விஷ்ணுவும் பல்லவியும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அபர்ணா அவங்களுக்கு சாப்பாட வச்சு மீன்களையும் பரிமாறுவா. ருசிச்சு பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கு? அம்மா, இதுல ருசிச்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாதான் இருக்கும். ஓ, அப்படியா? ஆமாம்மா, நீங்க சமைச்ச மீன்களை எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கல்ல, அப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை விடாம சாப்பிட்டுருவாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லா மீனை சமைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நல்ல விஷயம். ஆமா ஆமா, உன்ன மாதிரி யாருமே மீன் குழம்பு வைக்கவே முடியாது, நான் அடிச்சு சொல்றேன். மீன்கள்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு. நான் நிறைய மீன்களை பிடிச்சு அதை மார்க்கெட்ல விற்கலான்னு இருக்கேன். அதால எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். நீ விக்கலாம், நீதான் நல்லா மீன் பிடிப்பல்ல. அப்போ நாளையில இருந்தே வேலைய ஆரம்பிக்கிறேன். அடுத்த நாள் அபர்ணா நிறைய மீன்களை பிடிச்சா. அப்புறம் அந்த மீன்களை எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. நல்ல நல்ல மீன்கள், இன்னைக்குதான் நதியில இருந்து பிடிச்ச மீன்கள். நல்ல தண்ணியில இருந்து எடுத்த மீன்களா? இல்லக்கா, இதெல்லாம் நதியில இருந்து எடுத்துட்டு வந்த மீன்கள். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நிறைய பேரு அபர்ணா கிட்ட மீன்களை பார்க்க வந்தாங்க. ஆனா சில பேரு தான் மீன்களை வாங்கினாங்க. இத பார்த்து அபர்ணா நொந்துட்டா. பரவாயில்ல, இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்னோட மீன்கள் வித்து போகலாம். அபர்ணா அவளுக்கு அவளே திருப்திப்படுத்திக்கிட்டா. அப்புறம் கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் கூட அபர்ணா நல்ல நல்ல மீன்களை பிடிச்சா. அப்புறம் அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா. மீனை வாங்கிக்கோங்க, நல்ல நல்ல மீன்கள். இன்னைக்கும் அதே நிலைமைதான், மீன்கள் வித்தே போகல. இதே போல நிறைய நாட்கள் நடந்தது. இப்போ அபர்ணா நொந்து போய் வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அவ மீன்களால நிறைஞ்ச கூடைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ரொம்பவே சோகமா சமையல செஞ்சா. விஷ்ணு வீட்டுக்கு வந்தப்போ அபர்ணாவோட மூட் நல்லாவே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு அபர்ணா? மீன்களை வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சேன். ஆனா யாருமே என்னோட மீன்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ மீன் விக்கிறதுக்கு பதிலா மீன் குழம்பு வைக்கலாம்ல? எல்லாருமே வாங்குவாங்க. என்னங்க நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா? அட இல்ல இல்ல, நான் நிஜமாதான் சொல்றேன். நீ வைக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். எப்படி இருந்தாலும் மீனை நீதானே பிடிக்கிற, அதனால கம்மி ரேட்டுக்கு நீ விக்கலாம். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. விஷ்ணு இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா. இப்போ அபர்ணா விஷ்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. எல்லாருமே என்னோட மீன் கறிய புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பாக்குறேனே. எப்படி இருந்தாலும் எனக்கு காசு தானே சம்பாதிக்கணும். மீன்களை வித்து இல்லனா மீன் கறிய வித்து, எதுவா இருந்தா என்ன? இப்போ அபர்ணா மூஞ்சில புன்னகை வந்துச்சு. இப்போ அவ இன்னொரு வாட்டி முயற்சி செய்யணும்னு நினைச்சா. அடுத்த நாள் அபர்ணா நல்ல மீன்களை பிடிச்சு அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிட்டு இருந்தா. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அபர்ணா ஒரு டப்பால மீன்களை வச்சா. அப்புறம் இன்னொரு டப்பால பொரியலை வச்சா. அப்புறம் அவ ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பினா. அபர்ணா மார்க்கெட்டுக்கு வந்தா. மீன் கறி, வெறும் 25 ரூபால மீன் கறி. மீன் கறின்னு கேட்டதுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெஷ் மீன் தானே?
ஆமா, இன்னைக்கு காலையில தான் பிடிச்சது. சரி சரி, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. அபர்ணா அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் மீன் கறியை கொடுத்தா. அந்த ஆளு அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த மீன்களோட வாசம் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இதனால இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அபர்ணா கிட்ட வந்தாங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. சரிங்க. கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அபர்ணா அவங்களுக்கு மீன் கறியை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அவ சந்தோஷப்பட்டா. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அவளுக்கு 25 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவளோட மீன் கறி காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. சாயந்தரம் விஷ்ணு வீட்டுக்கு வந்ததுமே அபர்ணா பல்லவிக்கும் அவனுக்கும் ஜலேபியை கொடுத்தா. ஜலேபி! அட, இது என்ன ஸ்பெஷலா இருக்கு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, சொல்றேன். 3 பேருமே ஜலேபி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அபர்ணா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் விஷ்ணுக்கு சொன்னா. நான் சொன்னல, உன்னோட மீன் பாத் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு. எனக்கும் மீன் பாத்த போடு, சாப்பிடலாம். அடடே, அது மொத்தமும் வித்து போயிடுச்சே. என்ன? இனி அன்னிலிருந்து அபர்ணாவோட மீன் கறி வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. அபர்ணா எப்போ மார்க்கெட்டுக்கு வருவான்னு கஸ்டமர்ஸ் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க பாருங்க, மீன் கடைக்காரி வந்துட்டா. அவ அங்க வந்ததுமே அவளை சுத்தி பெரிய கூட்டமே கூடிட்டு இருக்கும். அவ சம்பாதிச்ச காசை வச்சு அபர்ணா வீட்டை ரிப்பேர் பண்ண வச்சா. விஷ்ணுவும் அபர்ணாக்கு மீன் கறியை செஞ்சு விற்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருப்பான். இப்போ விஷ்ணு கூலி வேலைய விட்டுட்டான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மீன் கறியை வித்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல ஒரு கடையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மீன் கறி பிசினஸ் சூப்பரா போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அபர்ணா ஊர்ல மீன் கறிக்காரின்னு பிரபலமாயிட்டா. இப்போ அவளோட குடும்பம் மொத்தம் இந்த வேலையில அவளுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. சுபமும் ரவியும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அவங்க வீட்டை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. பாதி பங்குல பெரியண்ணன் ரவி தன்னோட மனைவி கூட இருந்தாரு. அப்புறம் பாதி பங்குல சுபம் தன்னோட மனைவி சாதனா கூட இருந்தாரு. வீட்டை எப்படி அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி கடையையும் அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. கடைக்கு நடுவுல பெரிய சுவரை ஒண்ணு கட்டி விட்டுட்டாங்க. அந்த பாதி கடையில ரவி இஸ்திரி கடை போட்டிருந்தாரு. அப்புறம் பாதி கடையில சுபமும் சாதனாவும் ஒரு தாபா நடத்திட்டு இருந்தாங்க. என்னம்மா தம்பி பொண்டாட்டி வந்துட்டியா? நான் உனக்காக தான்மா காத்துட்டு இருந்தேன். இதோ நான் இப்பவே உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சுபம் ரவி அண்ணன் தம்பிங்க 2 பேரோட மனசுலயும் எந்த மனதாபமும் இல்ல. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்க. அண்ணா, நாளைக்கு வீட்டுல சிக்கன் செய்ய போறோண்ணே, சாப்பிட வந்துடுங்க. உன் அன்னைக்கு தெரியாம எப்படியாவது மறைஞ்சு வந்துடுறேன். ஐயோ அத்தான், உங்களுக்கும் அக்காவுக்கும் நான் சேர்த்தே சிக்கன் பண்றேன். ஐயோ வேண்டாமா, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவ என்ன உன் கையால செஞ்சதை எதையும் சாப்பிட விட மாட்டா, அவளும் சாப்பிட மாட்டா. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அதுவே நல்லதுமா. இப்போதைக்கு நான் அவளுக்கு தெரியாம உன் கையால செஞ்ச சுவையான சாப்பாட்டையாவது சாப்பிட முடியுது. அப்படின்னா சரி. சாதனா ரவிக்கு டீ கொடுத்தா. அப்புறம் தாபாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, 2 டீ, ஒரு முட்டை பொடி மாஸ் கொடுங்க. சரி தம்பி. சாதனா கிச்சனை பார்த்துப்பா. அப்புறம் சுபம் கஸ்டமர்ஸை பார்த்துப்பாரு. 2 பேரும் பகிர்ந்து வேலையை பார்ப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தாபா நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் சாயந்தர நேரத்துல சாதனா எல்லாருக்காகவும் டிஃபன் செய்வா. வாங்கத்தான், உங்களுக்காக ஸ்பெஷலா நான் முட்டை குழம்பு வச்சிருக்கேன். இதோ வந்துட்டேம்மா. சாதனா ரவி சுபம் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்மா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எல்லா குடும்பத்திலயும் கிடைக்கணும். நீ என் தம்பி சுபம்க்கு எவ்வளவு உதவியா இருக்க, அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை காயத்ரியும் இதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சான்னா பரவாயில்ல, விடுங்கண்ணே. அதான் சொல்லுவாங்களே, முத்து மாலையில எல்லா முத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி மாறி இருக்கிறதும் நல்லதுதான். காயத்ரிக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது, சத்தம் போடுறது இதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட சண்டை போட்டு பாக பிரிவினை பண்ணியாச்சு. இப்ப நீ தனியா போயிட்ட. ஆனா அவ என் கூட சண்டை போடுறா. என்னுடைய வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். சரி, அதை விடு. ஆனா உங்க 2 பேரையும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கடவுள் உங்க 2 பேருக்கும்
நிறைய வெற்றிகளை கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க அத்தா. அண்ணே, நாளைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வர மறந்துடாதீங்க. அதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்பா. சாதனா கையால செய்யற அந்த சுவையான சிக்கனை எப்படி நான் விடுவேன்? மறுநாள் மத்தியானம் தன்னோட மனைவிக்கு தெரியாம மறைஞ்சு ரவி சுபமோட வீட்டுக்கு வந்தாரு. அம்மா சாதனா, சாதனா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா. காயத்ரிக்கு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேம்மா. இதை எடுத்து வைக்கிறேன் அத்தா. சாதனா 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இதே போலதான் எப்பவுமே அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் சுபம் பொருள் வாங்குறதுக்காக நகரத்துக்கு போனாரு. அண்ணே, நான் நகரத்துக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் சாதனாவை பார்த்துக்கங்கண்ணே. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாப்பா? இரு, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டுனா நேரா அங்க போயிடுறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைண்ணே. சாதனா தனியாலாம் எல்லா வேலையும் கவனிச்சுக்குவா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. ஆனா நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணே. சுபம் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் ரவி தன்னோட கடையை விட்டுட்டு தாபாவில் வேலை செய்யறதுக்காக போனாரு. ரவி கஸ்டமர்ஸோட பிளேட்டை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயோ அத்தா, கீழே வைங்க, நான் இந்த வேலையை பார்க்குறேன். நீ இப்போ என்ன பண்றியோ அதை போய் பண்ணுமா. நான் தான் இருக்கேன்ல, கொஞ்சம் வேலையை நானும் செய்யறேம்மா. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுவும் சரிதான். தாபேக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாதனா எப்பவும் போல கிச்சன் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரவி கஸ்டமர்ஸை கவனிச்சுக்கிட்டாரு. எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு கேஸ் முடிஞ்சு போச்சு. அச்சச்சோ, இப்போன்னு போயா கேஸ் முடியணும்? என்னம்மா ஆச்சு சாதனா? அத்தா, கேஸ் முடிஞ்சு போச்சு. கஸ்டமர் வேற ஆம்லேட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ கஸ்டமர்ஸை திரும்பி அனுப்ப வேண்டியதா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஒரு வேலை பண்ணு. ஆம்லெட் செய்யறதுக்காக முட்டைய மிக்ஸ் பண்ணு. மற்ற வேலையை நீ என்கிட்ட விட்டுடு. சாதனா கிளாஸ்ல முட்டையை உடைச்சு ஊத்தினா. அப்புறம் அதுல உப்பு, மசாலா, அப்புறம் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. ரவி தன்னோட கடையில இருந்து ஒரு புது அயன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு. இந்த அயன் பாக்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீ அந்த கரண்ட் அடுப்பை பார்த்துருக்கிற இல்லம்மா, அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அயன் பாக்ஸ். நீ ஆம்லெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இல்லையா, அதை இந்த இஸ்திரி பொட்டி மேல போடு. இதுல ஆம்லேட் பண்ண முடியுமா? முயற்சி பண்ணி தான் பாப்போமே. ரவி இஸ்திரி போட்டி வயரை போர்டில் போட்டாரு. அந்த இஸ்திரி பாக்ஸ் சூடானதும் அப்பதான் சாதனா இஸ்திரியோட சூடான பகுதியில் அந்த முட்டை மிக்ஸை போட்டா. அப்புறம் அது ஆம்லெட்டா ரெடி ஆச்சு. பாத்தியா? சரியா 2 நிமிஷத்துல ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாதனா ஆம்லெட்டை எடுத்து பிளேட்ல வச்சா. அப்புறம் அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்தா. அட, இது என்ன ஆம்லெட்டுங்க? அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கு. இது புதுசுங்கண்ணா, சாப்பிட்டு பாருங்க. அந்த கஸ்டமர் அந்த ஆம்லெட்டை சாப்பிட்டாரு. அவருக்கு அது ரொம்ப சுவையா தெரிஞ்சது. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அப்புறம் இதோட வடிவமும் புதுசா இருக்கு. அதை பார்த்துட்டு மற்ற கஸ்டமர்களும் அதே முக்கோண வடிவ ஆம்லெட்டை ஆர்டர் பண்ணாங்க. எனக்கும் அதே மாதிரி முக்கோண ஆம்லேட் வேணும். எனக்கும் கொடுங்க. சாதனா இஸ்திரி பொட்டியில் முக்கோண வடிவத்தில் ஆம்லெட் போட்டா. அப்புறம் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆசையாக அதை சாப்பிட்டாங்க. சில மணி நேரத்தில் சுபம் பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தாரு. அங்கே தாபாவில் இருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அட, இது என்ன இவ்வளவு கூட்டம்? இந்த கூட்டம் அத்தானோட இஸ்திரி ஆம்லெட்காக வெயிட் பண்ணுது. என்ன இஸ்திரி ஆம்லெட்டா? ரவி சுபம் கிட்ட இஸ்திரி ஆம்லெட்டை பற்றின கதையை சொன்னாரு. அங்க கொஞ்சம் பாருப்பா, முக்கோண வடிவத்துல இருக்கிற ஆம்லெட்டை சாப்பிடறதுக்கு கூட்டம் எப்படி அலமோதுதுன்னு. அடேங்கப்பா, அண்ணா நீங்க பெரிய ஆளுண்ணே. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க. முக்கோண வடிவ ஆம்லெட் தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாதனாவும் சுபமும் சோஷியல் வீடியோவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டாங்க. ஒரு நாள் ரவி அவரோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நீங்க சாதனா சுபமோட முன்னேற்றத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, நான் கண்ணால பார்த்தேன். அவங்களோட தாபாவில் அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு பாகப்பிரிவினை ஏற்படாம இருந்திருந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சம்பாரிச்சிருப்போம். சுபம் மாதிரியே எங்கிட்டயும் நிறைய பணம் இருந்திருக்கும்.
ஏங்க இத பத்தி நாம சுபம் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்ப்போமா? என்ன பேச சொல்ற? நீங்க சொல்லுங்க, மறுபடியும் 2 கடையும் ஒண்ணா சேர்த்து பெரிய தாபாவா ஓபன் பண்ணலான்னு. ஒருவேளை நீ மறுபடியும் சண்டை போட்டினா? என்னென்ன பைத்தியம் நினைச்சீங்களா வரலட்சுமிய வேணான்னு சொல்றதுக்கு? அப்ப சரி. ரவியோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆரம்பத்துல இருந்தே அவரோட விருப்பமும் இதுதானே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 கடையும் ஒண்ணா ஆயிடுச்சு. அப்புறம் தாபா பெருசாயிடுச்சு. சுபம், ரவி, சாதனா 3 பேரும் சேர்ந்து தாபாவை நடத்தினாங்க. இஸ்திரி பொட்டி ஆம்லெட்னால அவங்களோட வியாபாரம் மட்டும் அதிகமாகல, அவங்களோட செதறி போன குடும்பமும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துடுச்சு.